நாயினால் பாதிக்கப்பட்ட மனுஷனை விட மனுஷனால் பாதிக்கப்பட்ட டாக்ஸ் தான் அதிகம். இது சோஷியல் மீடியா வந்து குழந்தைங்களை கடிச்சிருச்சு, மனுஷங்களை கடிச்சிருந்தா பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பட் இது டாகை சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே அடிக்கிறாங்க. இப்போ சின்ன வயசில் வந்து நம்மளை ஒரு நாய் தெரியாமல் கடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா நாயை பார்த்தும் பயப்பட ஆரம்பிப்போம். இதே ஒரு மனுஷன் டாகை போட்டு அடிச்சுட்டே இருக்கான், அந்த நாய்க்கு என்ன தோணும்? அதே தானே அதுவும் தோணும். 6 அறிவுக்கு நம்மளுக்கே ஒரு நாய் கடிச்சதுன்னு எல்லா நாய்க்கும் அந்த மைண்டு போகுது. சின்ன வயசுலேருந்தே ரோட்டில் பார்க்குறவனுங்க கல்லை தடிக்கிறானுங்க, சுட தண்ணியை ஊற்றுறானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மனுஷனா எப்படி பார்க்க ஆரம்பிக்கும்? குட்டியிலேருந்து நம்ம நண்பனாக பழகினா அதுக்கும் நண்பனாக தெரியும். சில பேருக்கு வந்து நாங்கள் எதுக்காக போராட்டம் பண்ணுறோம், எதுக்காக வந்து நாங்கள் இவங்களுக்காக குரல் கொடுக்குறோன்றது புரியவே மாட்டுது. ஒரு 10 டாகை ஒரு ரூமில் ஒன்றா வச்சாலே சர்வே ஆக முடியாது. ஒரு டாகுக்கு ஒரு வைரஸ் ஏதாவது வந்ததுன்னா டப்புன்னு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் அவ்வளோ டாகை ஒரு இடத்துல தம் பண்ணும்போது அதில் பாதி நாய் தான் சாப்பிடும், பாதி நாய்க்கு சாப்பாடே கிடைக்காது. ஸோ இதனால் அடிச்சுக்கிட்டு செத்துறவங்க நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ உங்கள்கிட்ட பர்சனலாக எத்தனை டாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க? பர்சனலாக 15 கிட்ட இருக்கானுங்க. 1 டேக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான்வெஜ் ஃபுட்டு தான் போடுறோம் இவங்களுக்கு. 1000லேருந்து 1500 வரைக்கும் ஆகும். ஸோ இவ்வளோ பேருக்கு மட்டும் கிடையாது. ஒரு 50 டாக்ஸ் நாங்கள் ஏரியாவில் இருக்க டாக்ஸ், என்னோட சரௌண்டிங்கில் இருக்க டாக் ரெகுலராக ஃபீட் பண்ணிடுவேன். ப்ளஸ் யாராவது ஸ்பெஷல் டே அந்த மாதிரினா அப்போ ஒரு 300 டாக்ஸ் 500 டாக்ஸ் அந்த மாதிரி ஃபீட் பண்ணிவிடுவோம். ஸோ நிறைய பீப்புள் பண்ணுற தப்பும் அதுதான். ஒரு டாக் எடுத்து வளர்த்துடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அதை ரோட்டில் விட்டுறது. ஏன்னா வீட்டிலே நல்லா வளர்ந்துட்டு சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்டு அது புது இடத்துல விடும்போது அது எப்படி சர்வே பண்ணணும்னு தெரியாது. புது இடத்துல புது டாக்ஸ் அலோவ் பண்ணாது, அது ரொம்ப கஷ்டப்படும். அதாவது சாப்பாடு கிடைக்காம, ஆல்ரெடி வளர்த்தவங்க இல்லாமல் அந்த எமோஷனலோட ரொம்ப கஷ்டப்படும். இதெல்லாம் நிறைய நடக்குது. இப்போது எங்களை சாப்பாடு போட வேணான்னு நிறைய இடத்துல தடுக்கிறாங்க. இந்த மாதிரி நாய்க்கடி நடக்கிற இடமே பார்த்தீங்கன்னா எங்களை சாப்பாடு போட விடாத இடத்துல தான் நடக்குமே நிறையா. நீங்கள் 90% பார்த்தீங்கன்னா எங்களை சாப்பாடு போட அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நாய்க்கடி நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கிறது. எங்களை விட்டிங்கன்னா நாங்கள் அது 2ஆக தான் ஆக்கி வச்சுருப்போம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உங்களோட நேம் ப்ரோ? ஆக்சுவலாக என்ன ப்ரொஃபஷனாக பண்ணிகிட்ருக்கீங்க? இது தவிர என் பேர் அருண். நான் வாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்னு ஒரு NGO ரன் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஃபீடிங், ரெஸ்கியூ, ஸ்டெரிலைசேஷன் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ப்ரோ. இந்த ஆர்கனைசேஷனாக நீங்கள் ரொம்ப வருஷமாக அந்த டாக்ஸ்காண்டி மொத்தமாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸ்பார்க் உங்களுக்கு எப்படி வந்து ஏற்பட்டுச்சு, நம்ம இதை இந்த மாதிரி ரன் பண்ணலாம் அப்படின்னு? ஸ்பார்க் மீன்ஸ் அது சின்ன வயசுலேருந்தே பெட்னா பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பெட்டில் இருக்கிற ஒரு மைண்ட் என்னென்னா தெருநாய்கள்லாம் எடுத்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்கில் ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது. ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இவங்களுக்காக ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளை பார்த்துட்டு நிறையா பேர் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இவங்களுக்கான ஒரு இது கிடைக்காமே இருக்கே அப்படின்ற ஒரு இது. ஸோ நம்ம மட்டும் தானே பண்ணுறோம், நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் தான் இவ்வளோ பேர் இருக்காங்களே நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக லாக்டவுனுக்கு அப்புறம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ இப்போ வரைக்கும் அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட பர்சனலாக எத்தனை டாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க? பர்சனலாக 15 கிட்ட இருக்கானுங்க. 15ஆ? ஆமாம். அதுவும் ரெண்ட் ஹவுஸ்னால தான் இவ்வளோ வச்சுக்க முடியுது. சரி, அதுவே தரமாட்டுறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு வீடு பார்த்து ஒரு இடத்துல வச்சு பார்த்துட்ருக்கோம். 1 டேக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும் எல்லா டாக்ஸையுமே சாப்பாடு செலவு? 1 டேக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான்வெஜ் ஃபுட்டு தான் போடுறோம் இவங்களுக்கு. 1000லேருந்து 1500 வரைக்கும் ஆகும். ஸோ இவ்வளோ பேருக்கு மட்டும் கிடையாது. ஒரு 50 டாக்ஸ் நாங்கள் ஏரியாவில் இருக்க டாக்ஸ், என்னோட சரௌண்டிங்கில் இருக்க டாக் ரெகுலராக ஃபீட் பண்ணிடுவேன். ப்ளஸ் யாராவது ஸ்பெஷல் டே அந்த மாதிரினா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த 1 டேக்கு. அப்போ ஒரு 300 டாக்ஸ் 500 டாக்ஸ் அந்த மாதிரி ஃபீட் பண்ணிவிடுவோம். ஸோ நிறைய பீப்புள் பண்ணுற தப்பும் அதுதான். ஒரு டாக் எடுத்து வளர்த்துடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அதை ரோட்டில் விட்டுறது. ஏன்னா வீட்டிலே நல்லா வளர்ந்துட்டு சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்டு அது புது இடத்துல விடும்போது அது எப்படி சர்வே பண்ணணும்னு தெரியாது. புது இடத்துல புது டாக்ஸ் அலோவ் பண்ணாது, அது ரொம்ப கஷ்டப்படும். அதாவது சாப்பாடு கிடைக்காம, ஆல்ரெடி வளர்த்தவங்க இல்லாமல் அந்த எமோஷனலோட ரொம்ப கஷ்டப்படும். இதெல்லாம் நிறைய நடக்குது இப்போது. இவங்களை விட இந்த ப்ரீட் டாக் தான் நிறைய பேர் வாங்கி இந்த கிஃப்ட் தரன்ற பேரில் அவங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குமா, அவங்களால லைஃப் லாங் பார்த்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாமல் எடுத்துகிட்டு பாதியிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க ஈஸியாக. ஸோ அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் பர்சனலாக இந்த மாதிரி டாக்ஸ்காண்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறப்ப மற்றவங்களால் என்னென்ன ஹேர்டில்ஸ் உங்களுக்கு வந்து அனுபவிச்சுருக்கீங்க? நிறைய பேர் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு மாதிரி. ஆமாம், இது என்னென்னா இது அவங்க சொன்னால் எப்படி உடனே கனெக்ட் ஆக மாட்டாங்க. நம்ம சொல்கிறது என்னென்னா இவங்ககிட்ட ஆக்சுவலாக பழகினா தான் தெரியும். பழகினா தான் இவங்களுடைய பாசம் தெரியும்.
ஸோ இவங்களுக்காக நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோன்றது தெரியும். ஏன்னா நம்ம மட்டும் வாழ்கிறதுக்கு இல்லை இல்லையா இது. ஸோ இவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஸோ ஏன்னா இவங்களை பார்க்க வேண்டியது நம்ம கடமை தான். ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நாய் தானே அப்படின்ற ஒரு அலட்சியத்தில் விட்டுடுறாங்க. நிறைய பேர் சாப்பாடு போடாதீங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, குழந்தைய கடிக்குது, அது எதனால் நடக்குதுன்றதை கொஞ்சம் யோசிக்க மாட்றாங்க. என்ன மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம், அதான் சாப்பாடு போடுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது. எதுக்கு சாப்பாடு போடுறீங்க, பட் நாங்கள் எதுக்கு போடுறோன்னே அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் சாப்பாடு மட்டும் போடலை, அதுக்கு ப்ராப்பராக சாப்பாடு போட்டு கருத்தடையும் பண்ணுறோம். நம்ம கருத்தடை பண்ணணும்னா அது ஹெல்த்து நல்லா இருக்கணும், பிளேட்லெட் இருக்கணும், அதெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கரெக்டாக அது இருந்தால் தானே நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் சாப்பாடு மட்டும் போகிறது இல்லாமல் ப்ராப்பராக வேக்சின் நம்ம ஸ்டெரிலைஸும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் சாப்பாடு போடாதீங்க, இதனாலே வீட்டு பக்கத்தில் இருந்தவங்களே வீடை காலி பண்ண சொல்கிறது ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறைய இருக்குது. ஸோ இது நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி ரெஸ்கியூர் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இது. ப்ரோ, இப்போ நடக்கிற இந்த பிரச்சனை, இந்த ஸ்ட்ரே டாக்ஸுக்கு வந்து ஆதரவாகவும் இல்லை அந்த ஸ்ட்ரே டாக்ஸ்னால மக்களுக்கு நிறைய வந்து பிரச்சனை வந்து ஏற்படுது அப்படின்ட்டு ஒரு தரப்பட்ட கருத்தும் வந்து பரவலாக வந்து போயிட்டு வந்துருக்கு. அந்த டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்த ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பார்க்குன்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? ஒரு பக்கம் அவங்க வந்து பொதுமக்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்கணும், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், போயிட்டு வர மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இது ஏன் வந்து நடக்குது அப்படின்றதையும் அட்ரஸ் பண்ணி. இது இப்போது என்னென்னா ப்ரோ, மனுஷங்களாலேயும் பிரச்சனை இருக்குது, அனிமல்ஸ்னாலேயும் பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன் தான் தேடணுமே தவிர அந்த இனத்தை அழிக்க பார்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் இவ்வளோ பேர் இறங்கி மறியல் பண்ணுறது கூட, இவங்க கூட நாய் கடிக்குங்க, அப்படி தான் கடிக்கும் அப்படின்றத வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசலை. ஸோ இது வந்து நாங்கள் இப்படிலாம் இருக்குன்னா அதுக்கு இதுதாங்க சொல்யூஷனு, இதை தான் பண்ணணும். இனத்தை அழிக்கிறது முடிவு கிடையாது. இந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் எதனால் நடக்குது? ஏன்னா நாங்கள் டாக் கூட பழகியிருக்கோம், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு சாப்பாடு போட்டிருக்கோம், அது கூட ட்ராவல் பண்ணதுனால எங்களுக்கு இதனால தான் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாமேன்ட்டு அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறோம். சில பேருக்கு வந்து நாங்கள் எதுக்காக போராட்டம் பண்ணுறோம், எதுக்காக வந்து நாங்கள் இவங்களுக்காக குரல் கொடுக்குறோன்றது புரியவே மாட்டுது. ஏன்னா இவங்க கூட அட்டாச்சில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ எதுக்காக இவ்வளோ பேர் எதுக்காக பேசுகிறாங்க? செலிப்ரிட்டியிலேருந்து, வேறு ஸ்டேட்லேருந்து, வேறு கண்ட்ரிலேருந்தே சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. எதுக்காக நிற்கிறாங்கன்ட்டு இவங்க கூட பழகியிருந்தால் தான் தெரியும். இன்க்ளூடிங் அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுற ஜட்ஜி கூட புரியாது. ஸோ அவர் சிம்பிளாக பார்த்துட்டு இந்த மாதிரி டாக்னால பிரச்சனை, நம்ம எதுவும் கொடுத்துருவோம். இன்னொன்று ஷெல்டரில் வச்சு வளர்க்க வேண்டியது தானே, மக்களோட சைடில் இருக்குது, ஷெல்டரில் வச்சு தானே பார்த்துக்கிறாங்க. இதில் என்ன ஆயிடுச்சு, எதுக்கு இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ ரெஸ்கியூ பண்ணதுனால தான் எங்களுக்கு தெரியும், ஒரு 10 டாகை ஒரு ரூமில் ஒன்றா வச்சாலே சர்வே ஆக முடியாது. ஒரு டாகுக்கு ஒரு வைரஸ் ஏதாவது வந்ததுன்னா டப்புன்னு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் அவ்வளோ டாகை ஒரு இடத்துல தம் பண்ணும்போது அதில் பாதி நாய் தான் சாப்பிடும், பாதி நாய்க்கு சாப்பாடே கிடைக்காது. நீங்கள் அது வாழ்ந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல வைக்கும் போது ஒரு நாய் அலோவ் பண்ணும், ஒரு நாய் அலோவ் பண்ணாது, சண்டை போடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதனால் அடிச்சுக்கிட்டு செத்துறவங்க, நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இது எங்களுக்கு தெரியும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இறங்கி மறியல் பண்ணதே. இது பாசிட்டிவே கிடையாது. இது புரிதல் வந்து இவங்க கூட ட்ராவல் பண்ணால் தான் புரியும். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் இவங்க இனம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இறங்கி இது பண்ணதே. இது மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் கடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அப்படி தாங்க கடிக்கும் நாய், நீங்கள் அதெல்லாம் இருந்துட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் டாக் கிட்ட பழகுங்க. இது நம்ம சொல்லும் போது அவங்க ஒரு நெகட்டிவாக தான் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் எதுக்குங்க பழகணும், இப்படி தான் அவங்க போகிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் டாக்ஸ்க்கும் வாழ உரிமை இருக்குது, நம்மளுக்கும் உரிமை இருக்குது. நான் ஒரு பெட் லவருன்ற ஒரு அடிப்படையை தாண்டி மனிதாபிமானத்தில் மனுஷங்களும் முக்கியம், இவங்களும் முக்கியம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம தேடணுமே தவிர அழிக்க பார்க்குறது ரொம்ப தப்பு. ஸோ இதுக்காக தான் சொல்கிறோம், நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் டாகை. உங்கள் பிள்ளைகளை எந்த டாகுக்கிட்ட விடலாம் நீங்கள் பார்த்தோன்னே அனலைஸ் பண்ணிவிடுங்க. இந்த டாக் ஃப்ரெண்ட்லி, இந்த டாக் மனுஷங்கிட்ட பழகலை, ஸோ இந்த டாக்கிட்ட நம்ம கொஞ்சம் இருக்கணும். இப்போ என் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டாகு, என் ஏரியாவில் இருக்கிற எல்லா டாக்கிட்டையும் விடுவேன். ஸோ ஏன்னா எனக்கு தெரியும், நான் பழகியிருக்கேன் எந்தெந்த டாக் எப்படின்னு. ஏன்னா டாகோட ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன வயசில் வந்து நம்மளை ஒரு நாய் தெரியாமல் கடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா நாயை பார்த்தும் பயப்பட ஆரம்பிப்போம். கரெக்டுங்களா? இதே ஒரு மனுஷன் டாகை போட்டு அடிச்சுட்டே இருக்கான், அந்த நாய்க்கு என்ன தோணும்? அதே தானே அதுவும் தோணும். 6 அறிவுக்கு நம்மளுக்கே ஒரு நாய் கடிச்சதுன்னு எல்லா நாய்க்கும் அந்த மைண்டு போகுது. ஸோ அப்போ டாகுக்கு என்ன தோணும்? சின்ன வயசுலேருந்தே ரோட்டில் பார்க்குறவனுங்க கல்லை தடிக்கிறானுங்க,
சுட தண்ணியை ஊற்றுறானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மனுஷனா எப்படி பார்க்க ஆரம்பிக்கும்? குட்டியிலேருந்து நம்ம நண்பனாக பழகுனா அதுக்கும் நண்பனாக தெரியும். ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே. ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி துன்புறுத்தி வளர்க்குறதுனால ஒரு சில டாக்ஸ் அந்த மாதிரி ஆயிடுது. நாயினால் பாதிக்கப்பட்ட மனுஷனை விட மனுஷனால் பாதிக்கப்பட்ட டாக்ஸ் தான் அதிகம். இது சோஷியல் மீடியா வந்து குழந்தைங்களை கடிச்சிருச்சு, மனுஷங்களை கடிச்சிருந்தா பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பட் இது டாகை சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே அடிக்கிறாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ் நீங்கள் ஆப்போசிட் போட்டதே தான் இருப்பாங்க. இது ஒரு ஃபைட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சொல்யூஷன் தான் சொல்கிறோமே தவிர இவங்க ஒரு மாதிரி ஃபைட்டாக மாற்றுறாங்க, பெட்டை பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காதவங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் நிரந்தர தீர்வான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஷெல்டரில் வைக்கிறதா ஆபத்து, ஆனால் வேக்சினேஷன் பண்ணலாம், அதில் பிரச்சனை இல்லை. வேக்சினேட் பண்ணி வெளியே விடலாம் அப்படின்றது உங்களோட இதாக வந்துருக்கு. பட் இன்னொரு தரப்பு என்ன கேள்வி வந்து கேட்குறாங்க, வேக்சினேஷன் பண்ணால் ரேபிஸ் பரவாது, அது ஷுவர். பட் ஆனால் கடிக்காமல் இருக்குமா? ஏன்னா இப்போ சமீபத்தில் கடந்த 6 மாதத்துலேயே குழந்தைங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன், இந்தியா ஃபுல்லாக எடுத்தால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய வருது. அது ஸ்ட்ரே டாக்ஸ் தான் நிறைய. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒரு டாக் தான் அது வந்து பண்ணுது, ஆனால் இழப்பு அந்த குழந்தைங்களுக்கு ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன வந்து சொல்யூஷன்? இப்போ இந்த டாக்ஸை, ஸ்ட்ரே டாக்ஸை வந்து காப்பாற்றிட்டு நம்ம வேக்சினேஷன் பண்ணால் மட்டும் அதுகளுக்கு தீர்வு வந்து கிடச்சிருமான்ட்டு ஒரு கேள்வி. இல்லை, அதுதான். இப்போ வேக்சினேஷன் பண்ணுறதுக்கும் கடிக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது பிரதர். இப்போ வேக்சினேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ரேபிஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்காக போடுறது. இன்னொன்று, நம்ம சில டாக் வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம கருத்தடை வேக்சின் பண்ணும்போது அதோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். என்னென்னா எல்லா டாகுமே வந்து கடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நம்ம அந்த ஒரு சில டாக்ஸை தான் நம்ம கரெக்டாக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே தவிர, கைண்டாக இருக்க டாகு, நல்லா இருக்கிற டாகுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுதான் தப்புன்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு சில டாக்டர்ஸு, இவங்க வெட்டினரி டாக்டர்ஸே என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு நம்ம நிறைய இடத்துல சும்மா ரேண்டமாக ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அதுவே பண்ணுறது தவறு. ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரேண்டமாக நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால அது தங்களோட இடம் மாதிரி நினச்சி அது இப்போ தான் போட்டிருக்காங்க. அது ஒரு பாசிபிளே இல்லாத ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குடிச்சிட்டு சரக்கு போடுற பாட்டிலு, அவங்கவுங்க யூரின் போகிற பிளேஸு, இந்த மாதிரி ஓரத்தில் தான் வைப்போம். அதுவே அது இருக்குது, அதுவே பார்க்க மாட்டாங்க. நாங்கள் டாக்ஸுக்கு ஓரமாக வைக்கிறது தான் பெருசாக பேசுகிறாங்க. இத்தனைக்கும் நாங்கள் என்ன நடு ரோட்லேயே வைக்க போகிறோம்? வைக்கிறது ஓரமாக தான் வைக்கிறோம். அப்படி எங்கே அவங்க ஒரு இடம் செட் பண்ணி கொடுப்பாங்க? தள்ளி வச்சாலும் அந்தந்த டாக் அந்தந்த இடத்துல தான் சாப்பிடும். வேறு இடத்துல தள்ளி போய் சாப்பிடாது. அது பயப்படும், வேறு டாக் அலோவ் பண்ணாது. டாக்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, இந்த இடத்த விட்டு அது தாண்டாது அது வாழ்ந்த இடத்துல. ஸோ நீங்கள் அங்கே எங்கே செட் பண்ணுவீங்க? அவங்க செட் பண்ணி தரதோட நாங்கள் வைக்கிறதே ஓரமாக தான் வைக்கிறோம். அவங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் அவங்கள ஃப்ரெண்டாக ஆக்கிக்கலான்னு தான் பார்க்குறோம். பட் நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து நல்லது தான் பண்ணுறோம். அந்த ஏரியாவில் இருக்கிற டாக்ஸ் வேக்சின் பண்ணுறோம், ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம், அதை ப்ராப்பராக பார்த்துக்குறோம். பட் அவங்க வந்து நெகட்டிவாக பார்க்குறாங்க எங்களை. எங்களால் தான் டாக் வருது, உங்களால் தான் இதுவாகுதுன்ட்டு. நாங்களாம் பண்ணலான்னா இன்னும் அதிகமாக இருக்கும். இது இன்னொரு விஷயம் என்னென்னா பிரதர், இவங்க கார்ப்பரேஷன் சரியாக அவங்க கடமையை செய்யாமல் டாக்ஸை ஃபுல்லாக வளர விட்டுட்டு ஒரு டைமுக்கு மேலே மக்களே நம்மக்கிட்ட வருவாங்க. அப்போ நம்ம இந்த முடிவை எடுப்போம். புரியுதுங்களா? ஸோ இவங்க எடுக்கிற இந்த தப்பான செயலுக்கு இவங்க மக்களும் துணை நிற்கிறாங்க. இது இவங்களுக்கு புரிய மாட்டேது. இவங்க கார்ப்பரேஷன் சரியான பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணாமல் மக்களே வருவாங்க, அப்போ நம்ம பண்ணுவோம், அப்போது ஒரு இதுவாக இருக்கும்ன்ட்டு இவங்க தான் புளியார் சொல்லியாக இருக்காங்க. இது மக்களுக்கு புரியாமல் இவங்க நல்லது பண்ணுறாங்க அரசாங்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இன்னும் எங்களை மாதிரி ரெஸ்கியூர் பண்ணலன்னா இன்னும் பாப்புலேஷன் எங்கேயோ போயிருக்கும். லாக்டவுன் டைம்லலாம் எங்களை மாதிரி ஆளுங்க தான் இறங்கி பண்ணதே, வேறு யாரும் பண்ணல. நாங்கள் தான் ப்ராப்பராக ஃபீட் பண்ணோம். அப்போ சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ நாய் வெறி பிடிச்சி போயிருக்கோம். சாப்பாடு இல்லைன்னா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒரு சைடு இப்போ இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்னால் இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு தரப்பு கண்டிப்பாக அதை நம்ம ஷுவராக வந்து நம்ம சொல்லலாம். பட் இன்னொரு சைடு நிறைய குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. அது ஏன் குழந்தைகள் மட்டும் ஜாஸ்தி அட்டாக் பண்ணும்? மேபி அந்த சைஸில் அதை தான் சொல்கிறேன். மனுஷங்களால் பாதிக்கப்பட்ட டாக்ஸு நம்மளை விட ஹைட்டில் சின்னதாக இருக்கும்போது மனுஷங்க உருவத்தில் அதை பார்க்கும்போது அதுங்க சில அட்டாக் பண்ணுங்க சில டாக்ஸு. ஸோ அதுவும் அதுதான் சொல்கிறேன், ஒரு சில மனுஷன் பண்ணுறதுனால இன்னொருத்தங்க பாதிக்கப்படுறாங்க. அதுதான்
பட் அந்த தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கூட இப்போ இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ தான் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு பாப்பாவுக்கு வந்து கரூரில் வந்து ஆச்சு, முகமே சதஞ்சிருச்சு, அந்த பாப்பாவுக்கு ஃபுல்லாக வந்து போயிருச்சு. ஸோ இப்படியும் ஒரு சில அவலங்கள் இருக்கிறதுனால தான் கோர்ட் இந்த முடிவு எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி. கரெக்ட் பிரதர். பட் எல்லா டாகுமே அப்படி கிடையாது, ஒரு சில டாக்ஸ் தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களை சாப்பாடு போட வேணான்னு நிறைய இடத்துல தடுக்கிறாங்க. இந்த மாதிரி நாய்க்கடி நடக்கிற இடமே பார்த்தீங்கன்னா எங்களை சாப்பாடு போட விடாத இடத்துல தான் நடக்குமே நிறையா. புரியுதுங்களா? பசியோடு இருக்கும், அதுங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, மனுஷங்க அடிக்கிற ஏரியாவாக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய நடக்கிறதே. நீங்கள் 90% பார்த்தீங்கன்னா எங்களை சாப்பாடு போட அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இடத்துல தான் நாய்க்கடி நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கிறது. எங்களை விட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு ஃப்ரெண்டாக தான் ஆக்கி வச்சுருப்போம். ஏதாவது 1% நடக்குமே தவிர எல்லாமே நடக்காது. ஸோ மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ அதை அவங்களும் திருத்திக்கணும், அதுதான் ஒன்று. இப்போ நிறைய சிசிடிவி நிறைய நியூஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம், வீட்டில் வளர்க்குற, நாங்கள் சொல்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்ப்பாங்க, ஏசி ரூம்லேயே வளர்ப்பாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் வெளியே வாக்கிங் கூப்பிட்டு வரப்போ ஒரு பொண்ணை கடித்த வீடியோ பார்த்துருப்போம், ஸ்விக்கி டெலிவரி பண்ண ஆளை. இது ஏன் வீட்டில் வளர்க்குற டாக்ஸுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் டாக் வளர்க்குறதே தப்பு ப்ரோ. அவங்க டாக் அடைச்சி வச்சே வளர்க்கக்கூடாது, அடைச்சி வச்சு வளர்க்க. ஆமாம், அவங்க கட்டி வச்சே வளர்த்துருப்பாங்க. அதான் நம்ம ஒரு இடத்துல உட்கார முடியுமா? புதுசாக விட்டா என்ன பண்ணுவோம், புது உலகமாக தான் தெரியும். ஸோ அதுக்கு சரியான ஒரு இது இருக்காது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. டாகை வாங்கினா கட்டியே வச்சிடுறது, எல்லா டாகுமே அப்படி இருக்காது. ஸோ சில டாக் புது இடம் பார்க்கும்போது இந்த மாதிரி இது பண்ண ஆரம்பிக்கும். சில பேர் பிரீட் டாக் வளர்க்குறவங்க இந்த மாதிரி காவலுக்காகவே வளர்க்குவாங்க. புது ஆளுங்க வந்தா அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க பிரீட் டாக்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. நாங்கள் அதான் சொல்லுவோம், பிரீட் டாகே ஃபர்ஸ்ட் வாங்காதீங்க காசு கொடுத்து. நம்ம நாட்டு நான் எவ்வளவோ இருக்கு, அதை எடுத்து அடாப்ட் பண்ணி வளங்கன்னு தான் சொல்றோம். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. சிட்ஸோ, லேபு, டாபர்மேன் இப்படி தான் போறாங்க. சரி, இப்போ இந்த இஷ்யூக்கு உடனடியாக என்ன தீர்வுன்ட்டு வந்து நினைக்கிறீங்க? பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸாக, ஏன்னா நாளுக்கு நாள் இதோட டிபேட் ஜாஸ்தியாக வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி மேட்ரை விட்டுட்டு எல்லாம் டாக் லவ்வர் வெர்சஸ் டாக் ஹேட்டர் அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் என்னென்னா நாங்கள் சொல்யூஷன் தான் சொல்கிறோம் அவங்களுக்கு. பிரச்சனை 2 பேர் சைடும் தான் இருக்குது. மனுஷங்களால் டாக் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோன்னா. ஆனால் டாக்னால் பாதிக்கப்பட்டது தான் பெருசாக பேசப்படுது. பட் 2 பேரும் தான் முக்கியம் இல்லைன்னு இல்லை. ஆனால் கரெக்டான சொல்யூஷன் அவங்க கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. நம்ம கைண்டாக சொல்கிறோம், அவங்களுக்கு அது வந்து கோபமாக தான் போய் முடியுது. நீனா டாகுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீனா அது கடிக்குது அதுக்கு இது பேசுகிற அப்படின்றோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணல பிரதர், கடிக்குது, அது தப்பு தான். ஸோ அது கஷ்டம், எங்களுக்கும் தெரியும் உங்கள் குழந்தைய கஷ்டம். பட் அடுத்தது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற சொல்யூஷன் தான் சொல்கிறோம். நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், அதுக்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுங்க. உங்கள் குழந்தைங்கள எப்படி பழகணும்னு வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம். ஸோ நீங்கள் தைரியமாக உங்கள் ஏரியாவில் விடலாம். ஸோ உங்கள் குழந்தைக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது. என் குழந்தை தான் ஃபீட் பண்ணுவாள். நான் குழந்தை வச்சுட்டு 4-5 டாக் இருக்கும். ஸோ அவள் தான் ஃபீட் பண்ணுவாள். அதுங்களுக்கு ஜாலியாக விளையாடும், எதுவுமே பைட் பண்ணாது. ஸோ அதுங்களுக்கு தெரியுது. ஸோ நம்மள சர்க்கிளில் தான் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட் தான் இவங்கன்னு புரியுது. இன்னொரு விஷயம், நிறைய பேர் அவங்க கேட்குறாங்க, பார்த்துக்கிற நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பங்களா வீட்டில் இருக்கீங்க, எல்லாம் பணக்காரங்களாக இருக்கீங்க, எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. குப்பை பொறுக்கிறவங்களேருந்து பிச்சை எடுக்கிறவங்கலேருந்து எல்லாருமே ஒரு நாய் வச்சு பார்த்துக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேது, சிம்பிளாக சொல்லிடுறாங்க. எங்களை மாதிரி ரெஸ்கியூவர் எல்லார் வீட்லேயும் தெருநாய் இருக்குது. ஸோ இவ்வளோ இது இருந்தால் தெருநாய் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்றாங்க. எங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்குது, 99% இருக்குது. அந்த 1% என்ன இருக்காதுன்னா அவங்களுக்கு வீடு இருக்காது, வீடு தரமாட்டாங்க. ஸோ பர்சனல் இஷ்யூனால ஏதாவது எடுக்காமல் இருப்பாங்களே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ அதான் மற்ற எல்லார் வீட்லேயும் டாக் இருக்குது பிரதர், ஸ்ட்ரீட் டாக் இல்லாமல் இல்லை. சரி, இப்போ உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட இந்த சர்வீஸ் வந்து நிறைய டாக்ஸுக்கு, நிறைய உயிர்களுக்கு பிரயோஜனமுள்ளதான் வந்து. கண்டிப்பாக. அதான் இப்போ பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட டாக் தான் கடிக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும், 2 பேர் சைடும் இருந்து தான் ஆகும். அதுக்கான சொல்யூஷன் தான் இப்படி இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் கொஞ்சம் மாறினா கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ.